ஹரே கிருஷ்ணா. இஸ்கான் மங்களூர் சார்பாக உங்களை எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு டே 9 சாப்டர் 9 படிக்கலாம். ப்ரேயரோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அன்பான காலை வணக்கங்கள் உங்களுக்கு. ஓகே, இது இஸ்கான் டேட்டி ராதாகிருஷ்ணா கோயில், இஸ்கான் மங்களூரில் இருக்கிற மங்களூரில் உள்ள ராதா கோவிந்தா டெம்பிளில் டேட்டி. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஸ்தாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரினே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்திய தேசதாரினே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமக. நம பங்கஜ நாவாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கரியே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் மையான திமிரந்தஸ்ய ஞானாஞ்சன சாலக்காய சக்ஷுர் உண்மீலித்தம் என தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸோ இந்த சாப்டர் வந்து த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ், மிகவும் ரகசியமான அறிவு, ராஜகுஹ்யம். ஸோ பகவத்கீதை விளக்கப்பட்டுள்ள அறிவின் ரகசியம். பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ள அறிவின் ரகசியம் அத்தியாயம் 2ல் 2.6 பொருள் மற்றும் ஆத்மா பற்றிய அறிவு ரகசியம் பார்த்தோம், குஹ்யா பார்த்தோம். அத்தியாயம் 7, 8ல் பக்தி பற்றிய அறிவு பார்த்தோம், மிகவும் ரகசியமானதுன்னு பார்த்தோம், குஹ்யதாரா. அத்தியாயம் 9ல் என்ன பக்தி, கேவல பக்தி பற்றிய அறிவு, மிகவும் ரகசியமானது, குஹ்யதமம். கிருஷ்ணரின் ஐஸ்வர்யங்கள், கம்பீரமான அம்சத்தையும் ஒரு தூய பக்தியின் சிறப்பையும் விவரிக்கிறது. ஓகே, இது வந்து 8ல் வந்து அனன்ய பக்தி செய்வதில் மட்டுமே உறுதியாக இருக்கும். அனன்ய பக்தினால தூய பக்தி. ஒரு தூய பக்தன் ஒளி ஞானிகள் மற்றும் யோகிகள் மற்றும் இருளின் கர்மிகள் பாதையின் எப்படி விஞ்சுகிறான் என்பதை விளக்கி கிருஷ்ணர் 8ஆம் அத்தியாயத்தை முடிச்சார். இப்போ 9வது அத்தியாயத்துல, அத்தியாயம் 9ல் கிருஷ்ணர் ஒரு தூய பக்தராக அல்லது அனன்ய பக்தராக ஆவதற்கும் கிருஷ்ணரிடம் திரும்பி செல்வதற்கும் மிகவும் ரகசியமான அறிவை நமக்கு சொல்லித்தரார். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஈஸியஸ்ட் வே சொல்லித்தரார். கிருஷ்ணாவை பற்றி கேட்டல், தகுதி மற்றும் தகுதியற்ற ஆத்ம வித்யாவை பற்றி சிறப்பு, கிருஷ்ணர் அச்சிந்தியா அபேதா பொருள் உலகத்தோடு தொடர்பாக சொல்லித்தரப்படுறார். கிருஷ்ணரை வழிபடாதவர்கள் ஈடுபாட்டில் உச்ச பொருள் என்ன, அப்புறம் கிருஷ்ணரை நேரடியாக வழிபடுதல் மகிமை என்ன, அதுவும் பார்க்கலாம். 7வது அத்தியாயத்துக்கும் 9வது அத்தியாயத்துக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது? 7வது அத்தியாயம் 9வது 2 இருக்கு. 2 அத்தியாயங்களும் விவாதிக்கப்பட்ட சிந்தனை மற்றும் கருத்துக்கள் ஓட்டம் ஒரே மாதிரியாக உள்ளது. அதாவது அத்தியாயம் 9ல் அவற்றை ஆழமாக முறையில் விவரிக்கிறது. கிருஷ்ணரை பற்றி கேள்விப்பட்டது 7-9ல். இதுல வந்து அப்புறம் கிருஷ்ணரின் ஆற்றல்கள் மற்றும் ஜட உலகத்துக்குள்ளான அவரது உறவு பார்த்தோம். அப்புறம் இந்த உலகத்தில் கிருஷ்ணரின் எல்லா விரிவாக்கங்கள் பார்த்தோம். அப்புறம் தெய்வ வழிபாடு வர்சஸ் கிருஷ்ணர் வழிபாடு. அப்புறம் ஆழ்மாடாட்டவாதிகள், கிருஷ்ணரை புரிந்து கொள்ளும் பக்தர்கள், இதெல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்ஸை பார்த்தாச்சு, படித்தோம். அதையும் இதையும் 7வது அத்தியாயத்தில் படித்தோம் இல்லையா, அதனுடைய விரிவாக்கம் தான் இந்த சாப்டர். பகவத்கீதையின் ஆரம்பத்திலேயே முதல் அத்தியாயம் புத்தகத்தின் மற்ற பகுதிகளுக்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ ஒரு அறிமுகமாகும். மற்றும் 2வது 3வது அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்ட ஆன்மீக அறிவு ரகசியமானது என்று அழைக்கப்படுகிறது. 7வது மற்றும் 8வது அத்தியாயங்களில் விவாதிக்கப்பட்ட தலைப்புகள் குறிப்பாக பக்தி சேவையுடன் தொடர்புடையவை. மேலும் அவை கிருஷ்ண உணர்வில் அறிவொளியை கொண்டு வருவதால் அவை மிகவும் ரகசியமானவை என்று அழைக்கப்படுகின்றன. ஆனால் 9வது அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டுள்ள விஷயங்கள் கலப்பற்ற தூய பக்தியுடன் தொடர்புடையவை. எனவே இது மிகவும் ரகசியமானது என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த சாப்டர்ல எப்படி இருக்கு? ஈஸ்வரா, ஜீவா, பிரகிருதி, காலா அண்ட் கர்மா. 5 சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் இன் பகவத்கீதா. இந்த 5 இருக்கு. கீதா நாலேஜ், சயின்ஸ் நாலேஜ், இந்த சோசியல் நாலேஜ் முதல்ல இருக்கணும், ஆயுர்வேதிக் நாலேஜ், அஸ்ட்ராலஜிக்கல் நாலேஜ், சயின்ஸ் நாலேஜ், அதுக்கப்புறம் கீதா நாலேஜ் வந்து சேர்ந்தோம்.
அதாவது நாலேஜ் இஸ் த கிங் ஆஃப் எஜுகேஷன், கல்வியின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதுல வந்து இந்த ஒரு யானை இருக்கு. யானை வந்து அழைச்சிட்டு போய் யானை பார்க்க காட்டில் இதில் தண்ணியில் அழைச்சிட்டு போய் அதை குடிக்கிறதுக்கு அழைச்சிட்டு போகிறோம். அதனால ஜாலியாக தண்ணி எடுத்து அடிச்சு போட்டு உடம்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு குடிச்சிட்டு வந்துடுது. ஆனால் வந்து மண்ணில் அந்த ஆத்தங்கரையில் இருக்கிற மண்ணில் என்ன பண்ணுறது, எடுத்துட்டு உடனே தன் தலையில் மண்ணை வரி போட்டு உடம்பு அழுக்காக்கிக்கிறது. அதாவது இதுலேருந்து என்ன யானையோட எக்ஸாம்பிள் எதுக்கு கொடுத்துருக்கலாம், மீண்டும் மீண்டும் சிவத் பாகவதத்தில் 6.1.10 ஸ்லோகம் வருது, அதில் பாருங்க. மீண்டும் மீண்டும் பாவம் செய்து பாவ நிவர்த்தி செய்வது பயனற்றது. இது யானை குளிப்பதை போன்றது. ஏனென்றால் யானை முழுவதுமாக குளித்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறது. ஆனால் அது நிலத்திற்கு திரும்பியவுடன் அதன் தலை மற்றும் உடலில் தூசியை வீசிக்கொள்கிறது. அந்த மாதிரி நம்ம மீண்டும் மீண்டும் பாவம் செய்யக்கூடாது. நமக்கு பாவ நிவர்த்தி கிடைச்சிட்டு இப்ப பகவத்கீதை படிச்சாச்சு, நம்ம இது வரைக்கும் படிச்ச பாவங்கள்லாம் நிவர்த்தி ஆச்சுன்னு நான் சொன்னேன். நீங்க ஸ்டார்டிங் பகவத்கீதை படிக்க வந்தவாளுக்கு இது வரைக்கும் பண்ண பாவங்கள் தீர்ந்து போச்சு, இனிமேல் நம்ம பண்ணாம இருக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம மேல பார்த்து படிக்கணும். போன ஜென்மத்து பாவங்களை அனுபவிச்சுதான் ஆகணும், அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த இந்த ஜென்மத்துல நம்ம பண்ண பாவங்கள் தீர்ந்து போச்சு. அந்த இந்த ஜென்மத்துல பாவங்கள் தீர்ந்து போச்சு. ஆனா அதுக்காக நம்ம பாவம் தீர்ந்து போச்சுங்கிறது ஆஹா ஒன்னாம் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு மாதாஜி சொன்னாங்க நம்ம பண்ண பாவங்கள்லாம் தீர்ந்து போச்சுன்னு. மறுபடியும் ஒரு தப்பா பண்ணிட்டு 2ஆம் தேதி இன்னைக்கு மறுபடியும் கிளாஸ்க்கு போறோமே அதனால தீர்ந்து போச்சு. இன்னைக்கு 9th டே, இன்னைக்கு 9th கிளாஸ் அட்டன் பண்றோம், அதனால இத்தனை நாளைக்கு ஒரு வாரமா பண்ண பாவங்களும் அது நிச்சயமா மதிக்க மாட்டார். நம்ம ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நான் சொல்லியாச்சு பகவான் தீர்ந்து நம்ம பாவங்களை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நம்ம பாவங்களை பண்ணா அதுக்கெல்லாம் நமக்கு பாவ விமோசனமே கிடையாது. அதனால தெரிஞ்சுட்டு ஒரு தப்பா பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள். மீண்டும் மீண்டும் பாவம் செய்யும் இந்த முறை செயல்முறை மற்றும் பயனுள்ளதாக இருக்கும் பிராயச்சித்தம். இது ஒரு குளியல் போன்றது. யானை தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்கிறது, முழு குளியல். ஆனால் நிலத்திற்கு திரும்பியவுடன் தலை மற்றும் உடலில் மீது தூசி வீசுகிறது. அந்த மாதிரி அது பண்ணி அப்படி பண்ணிடணும். 9.1 படிக்கும் கமலாஜி. எஸ் மாதாஜி. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. அத நவமோऽध्यायः. ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகः. ஸ்ரீ பகவான் உவாச்ச இதம் தூதே கஹ்யதமம் பிரவக்ஷ்யாம்யம் அனுசூயவே ஞானம் விஞ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷயசே சுபாத். இந்த சாப்டர் 9th சாப்டர் வந்து 8th சாப்டர் இப்பதான் படிச்சதுனால உங்களுக்கு அதை சொல்லலை. பக்தியுடன் வாழ்நாள் முழுசும் எண்ணி, குறிப்பாக மரண நேரத்தில் எண்ணி ஒருவன் பௌதிக உலகத்துக்கு அப்பால் உள்ள வந்து திவ்யமான இருப்பிடத்தை அடைய முடியும். கடைசி காலத்துல நம்மளால சொல்ல முடியாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி நமக்கு வந்து கபம், சளி, ஜலதோஷம், வாய் பேச முடியாது போச்சு, கோமா ஸ்டேஜ்ல இருந்தோம் அப்படின்னாக்க நம்ம என்ன பண்றதுங்கிறதுக்காக தான் வாழ்நாள் முழுதும் பகவானே நம்ம தியானிச்சுட்டு இருந்தாக்க கோலோக பிருந்தாவன் போறது நிச்சயம். அது இப்போ இந்த சாப்டர்ல 9th சாப்டர்ல இது மிக ரகசியமான அறிவு. பகவான் கிருஷ்ணர் முழு முதற் கடவுள் வழிபாட்டிற்கு உகந்த உன்னத பரம்பொருள். ஆத்மாவிற்கும் பகவானுக்கும் இடையில் உள்ள திவ்யமான பக்தி தொண்டு நித்தியமானதாகும். ஆத்மா தனது தூய பக்தியை புதுப்பிப்பதன் மூலம் ஆன்மீக உலகில் கிருஷ்ணரை சென்று அடைகிறான். பக்தி தொண்டின் மகிமையில் கிருஷ்ணரை வழிபடுவதில் எளிமை, துன்பங்களில் இருந்து விடுதலை, நித்திய ஆனந்த வாழ்க்கை. ஓகே, 2வது 3வது சாப்டர்ல ஆன்மீக ஞானம் ரகசியமானதுன்னு படித்தோம். 7, 8ல மிக ரகசியமானது படித்தோம். இப்போ 9வது சாப்டர் மிக மிக ரகசியமானதுன்னு படிக்கிறோம். ஸோ அந்த கம்பேரிசன் நீங்க பண்ணிக்கணும், நீங்க தான். ஓகே, 2, 3 ரகசியம், 7, 8 மிக மிக ரகசியம். இப்போ 9வது மிக மிக ரகசியமானது, எல்லாத்தையும் விட ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் இது. ரகசியங்களில் உத்தமம். மகாத்மா தான் மகா மந்திரத்தை எப்போதும் ஜபிப்பவருக்கு மகாத்மான்னு சொல்லுறது. இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு நிமிஷம் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் சொல்ல. ஒரு குறிப்பிட்ட மரத்தின் விதையை விதைத்தால் அந்த மரம் உடனே வளருவதில்லை, சிறிது காலம் ஆகிறது. முதலில் அது துளிர் விடுகிறது, சிறிய செடியாகிறது. பிறகு மரமாக வளர்ந்து பூக்களையும் பழங்களையும் கொடுக்கும். அப்போது அந்த மரத்தின் விதையை விதைத்தவர்கள் அதன் பூக்களையும் பழங்களையும் அனுபவிக்க முடியும். அது போல மனிதன் பாவச்செயலை செய்யும் போது அது விதையை போன்று வளர்வதற்கு நேரமாகின்றது. முந்தைய பாவச்செயலின் பழங்கள் இன்னும் அனுபவிக்க வேண்டியவை. சில பாவங்கள் விதை வடிவிலேயே உள்ளன, மற்றவை வளர்ந்து பழங்களை கொடுக்கின்றன. அப்பழங்கள் நமக்கு துன்பமாகவும் வலியாகவும் அனுபவிக்கிறோம்.
ஏழாவது 7.28 ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டபடி எல்லா பாவச் செயல்களின் விளைவுக்கும் முழுமையாக ஒழித்து புண்ணிய செயல்களில் முழுமையாக ஈடுபட்டு இந்த ஜடவுளின் இருமைகளிலிருந்து விடுபட்டவன் புருஷோத்தமனான முழுமுதல் கடவுளில் கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் ஈடுபடுகிறான். வேறு விதமாக சொன்னால் பக்தி தொண்டில் உண்மையாக ஈடுபட்டுள்ளவர்கள் எல்லா விளைவுகளிலிருந்தும் விடுதலை பெற்றவர்கள் என்று பத்ம புராணத்தில் கூறப்படுகிறது. ஓகே, இந்த ஸ்லோகத்துக்கு இதம் து தே குஹ்யதமம் பிரவசியாம ந சூயவே ஞானம் விஞ்ஞான சகிதம் யஞாத்மா மோக்ஷேசே க்ஷபாத். பரமபுருஷ பகவான் கூறினார், என் அன்பான அர்ஜுனா, நீ என் மீதும் ஒருபோதும் பொறாமை கொள்ளாததால் இந்த ரகசியமான அறிவியும் உணர்தலையும் நான் உனக்கு வழங்குகிறேன். பௌதிக வாழ்வின் துன்பங்களில் இருந்து நீங்கள் விடுவது எப்படி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பகவான் பகவான் சொல்றாரு. இந்த ஸ்லோகத்தில் பக்தி தொண்டின் 9 முறைகளை பயிற்சி செய்பவர்கள் கிருஷ்ண உணர்வில் ஏற்றமடைகிறார். செவியுறுதல்னா ஸ்மரணம், ஒன்னொன்றுக்கும் அப்புறமா அதுக்கு சொல்றேன், கேட்டுக்கொண்டு. செவியுறுதல், கூறுதல், நினைவில் கொள்ளுதல், பாத சேவை செய்தல், வழிபடுதல், வந்தனை செய்தல், சேவகனாக தொண்டு செய்தல், நட்புறவு கொள்ளுதல், எல்லாவற்றையும் அர்ப்பணித்தல். 9வது. கிருஷ்ணரை அறியாமலேயே அவரது நடத்தியை விமர்சனம் செய்பவர் முட்டாள். அந்த கருத்துக்களை மிகுந்த கவனத்துடன் தவிர்த்து விட வேண்டும். தூய்மையான திவ்ய புருஷர் என்பது புரிந்து கொள்பவருக்கு இந்த அத்தியாயம் மிகுந்த நன்மை பயக்கும். 9.2 படிங்க. எஸ் மாதாஜி. ராஜவித்யா ராஜகுக்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். இந்த ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராஜவித்யா ராஜகுக்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். இந்த அறிவு கல்வியில் உயர்வானது. இந்த அறிவு கல்வியில் உயர்வானது, எல்லா ரகசியங்களிலும் மிகவும் ரகசியமானது. இது தூய்மையான அறிவாகும். மேலும் அது உணர்தலின் மூலம் சுயத்தை பற்றி நேரடியாக உணர்த்தி பெறுவதால் இது அறிவின் முழுமையாகும். இது நிச்சயமானது, அது மகிழ்ச்சியுடன் செய்யப்படுகிறது. ஓகே, இந்த அத்தியாயம் அறிவின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. முன்னால் விளக்கப்பட்ட கொள்கைகளுக்கும் தத்துவங்களுக்கும் சாரமாக இது திகழ்வதால் இந்த அத்தியாயம் ராஜ வித்யா ராஜகுகம் அறிவின் அரசன் என்று கூறப்படுகிறது. எதை விதைக்கிறீர்களோ அதை அறுவடை செய்யும். ஒரு பிறப்பு புனிதமான செயல்கள், பாவச் செயல்கள் 2 இது பண்ணிருக்கோம். தற்போதைய சூழ்நிலைகள் மகிழ்ச்சி, துன்பங்கள். பாவச் செயல் பண்ணா துன்பங்கள், டார்க்கா போல்டு லெட்டர்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்துக்கோ. அதுதான் நம்ம நடந்தது. புனிதமான செயல் பண்ணா மகிழ்ச்சியா இருக்கும். நிகழ்கால வாழ்க்கை புனிதமான செயல்கள் பண்ண அப்படி. இப்ப நம்ம பாவச் செயல் பண்ண முற்பிறப்புல இப்ப துன்பங்கள் அனுபவிக்கிறோம். மறுபடியும் நிகழ்வாளர் இப்பவும் பாவத்தை செஞ்சாக்க, பாவ செயல்கள் செஞ்சாக்க மறுபடியும் எதிர்காலத்திலையும் நமக்கு அது துன்பம் தான் வரும். இந்த பாவ செயல்கள் செய்யாம இருந்தாக்க மகிழ்ச்சி கிடைக்கும். அதுக்காக இந்த பிக்சர் போட்டுக்கேன். புண்ணிய காரியங்களை செய்பவர்கள் பூர்வகால பாவக்க செயல்களால் துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் விசுவாசமாக இல்லாதவர்கள் எதிரிகளை வென்றவரே என்னை அடைய முடியாது. ஆனால் இந்த ஜட உலகில் பிறப்பு மற்றும் பிறப்பிலிருந்து மீள முடியாது. அந்த மாதிரி பகவானை நினைச்சு பண்ணலைனாக்க இந்த பிறப்புங்கிற மறுபடியும் இந்த துன்ப கடல்ல விழுந்துதான் இருக்கணும். ஓகே, பக்தர்களின் சங்கத்தினால் நம்பிக்கை உண்டாகிறது. மரத்தின் வேருக்கு நீர் ஊற்றுவதன் மூலம் அதன் கிளைகளும் இலைகளும் திருப்தி அடைகின்றன. வயிற்றுக்கு உணவு ஊட்டுவதன் மூலம் உடலில் எல்லா புலன்களும் திருப்தி அடைகின்றன. பகவத்கீதை படித்த பின் இதர ஈடுபாடுகள் அனைத்தையும் விட்டுவிட்டு பரம புருஷரும் புருஷோத்தமருமான கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபட வேண்டும் என்னும் முடிவிற்கு வர வேண்டும். தத்துவத்தில் முழு திருப்தி இருந்தால் அதுவே நம்பிக்கை எனப்படும். நம்பிக்கை வளர்ப்பதே கிருஷ்ண பக்தியாகும். ஓகே, சோ பொருள் உலகத்துடன் கிருஷ்ணர் தனது பௌதிக சக்தியின் மூலம் முழு பிரபஞ்சத்தையும் ஊடுருவி உருவாக்கி அழிக்கிறார். அவர் மிக உயர்ந்த உச்ச கட்டுப்பாட்டாளராக இருந்தாலும் பொருள் உலகம் சுதந்திரமாக நகர்கிறது. கிருஷ்ணர் நடுநிலை மற்றும் தனிமையில் இருக்கிறார். எஸ் மா 9.4 படிக்கும். எஸ் மாதாஜி. மயா ததம் இதம் சர்வம் ஜகத் அவ்யக்தம்
व्यक्तमूर्तिना मस्तानि सर्वभूतानि न चाहं तेष्व अवस्थितः. நான் என்று தோன்றாத உருவின் மூலம் இந்த அகிலம் முழுவதும் பரவி உள்ளேன். எல்லா ஜீவன்களும் என்னில் இருக்கின்றன, ஆனால் அவர்களில் நான் இல்லை. எல்லா ஜீவன்களோடையும் நான் இருக்கிறேன், ஆனால் அவர்களில் நான் இல்லை. எல்லாரும் ஒருத்தருடைய ஆத்மாவும் இருக்கு, பரமாத்மாவும் இருக்கு சொல்றோம். எல்லார்ட்டையும் அவர் இருக்கிறார். ஏன்னா ஒவ்வொருத்தையும் அவர் என்ன பண்றோங்கிறதுல எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அவர்களில் நான் இல்லை. எல்லா ஜீவன்களும் என்னில் இருக்கின்றேன். நான் புள்ளுவும் என்கிட்ட நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அவள்கிட்ட நான் தனியா போயிருக்கிறதுல. சரியா? So in that Newton observed the apple fall, but who makes the apple fall? Newton உட்காந்து கண்டுபிடிச்சார். ஆப்பிள் வந்து மேல இருந்து கீழே விழுது, அது அதனுடைய பூமியின் புவியீர்ப்பு விசையால் அது கீழே விழுதுன்னு கண்டுபிடிச்சார். அதை கண்டுபிடிச்சாருனாக்க நியூட்டன் கண்டுபிடிச்சார். ஆனா அந்த ஆப்பிளை விழ வச்சது யாரு? இட் இஸ் கிருஷ்ணா. கிருஷ்ணன் தானே அதை விழ வச்சார். அதை வந்து நான் தான் கண்டுபிடிச்சேன் நம்ம எல்லாம் இருக்கிறோம். நான் தான் கண்டுபிடிச்சேன். எல்லாம் கிருஷ்ணாவோட மனசு. ஒரு பக்தனா இருந்தா என்ன சொல்லுவோம்? எல்லாம் கிருஷ்ணாவோட கருணை அப்படின்னு தான் சொல்லுவோம். இல்லையா? நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற அதே மாதிரி தான் இருக்கும். எஸ் 9.5 படி இல்லை கிடையாது. சாரி கிடையாது. இன்னும் சிருஷ்டிக்கப்பட்டவை அனைத்தும் என்னில் தங்குவதில்லை. ஏதோ என் மாயச் செழுமையை பாருங்கள். எல்லா உயிரினங்களிலும் நான் பராமரிப்பவனாக இருந்தாலும், எல்லா இடங்களிலும் நான் இருந்தாலும், இன்னும் என் சுயமே படைப்பின் ஆதாரமாக இருக்கிறது. எங்கும் வீசிக்கொண்டுள்ள பலத்த காற்று எப்போதும் ஆகாயத்தினுள் உள்ளதோ அது போலவே படைக்கப்பட்டவை அனைத்தும் என்னில் அமைந்துள்ளதே அறிவாயாக. காற்று வீசிட்டே இருக்கு. ஆனா அந்த காற்று எப்போதுமே எங்க இருக்குது? ஆகாயத்தில் தான் இருக்கு. அதே மாதிரி நான் படைச்சது எல்லாம் என்னோடக்கே தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறார். 9.5 and 6 இம்பார்ட்டன்ட். அது அவர் எங்கும் பதவி இருப்பதால் தன் தனித்தன்மையை இழந்து விட்டதாக முடிவு செய்யக்கூடாது. அத்தகைய வாதத்தை முறியடிக்க நான் எங்கும் உள்ளேன், அனைத்தும் என்னிடம் உள்ளன, ஆனால் நான் விலகி உள்ளேன் என்கிறார் பகவான். எல்லாத்தையும் ஆனா விலகி இருக்கேன் அப்படின்னு. இது அனைத்தும் தன்னில் நிலை பெற்றிருப்பதாக கூறுகிறார். அனைத்தும் எனது அச்சிந்திய சக்தியால் அமைந்திருந்தோம். பரம புருஷ பகவானான நான் அவற்றிலிருந்து தனித்தே விளங்குகிறேன் என்று பகவான் கூறுகிறார். இது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட இறைவனின் வைபவமாகும். இந்த பிரம்மாண்டமான ஜட படைப்பு எவ்வாறு இறைவனிடம் அமைந்துள்ளது என்பது சாதாரண மனிதனின் சிந்தனைக்கு எட்டாததாகும். நாம் புரிந்து கொள்ள ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். நாம் காணக்கூடிய தோற்றங்களில் மிகப்பெரியது ஆகாயம். ஆகாயத்தில் உள்ள மிகப்பெரிய பிரபஞ்ச தோற்றம் காற்று. காற்றின் அசைவுகளே அனைத்து அசைவுகளையும் உண்டாக்குகின்றன. காற்று பிரம்மாண்டமாக உள்ள போதிலும் அது ஆகாயத்தினுள் அமைந்துள்ளது. அது போலவே அற்புதமான பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் இறைவனின் பரம இச்சையாலேயே இயங்குகின்றன. பரம புருஷ பகவானின் விருப்பமின்றி ஒரு புல்லும் அசையாது. ஓகே. குந்தியின் மகனே, கல்பத்தின் முடிவில் ஜட தோற்றமும் முழுவதும் எனது இயற்கையின் நுழைகின்றன. அடுத்த கல்பத்தின் ஆரம்பத்தில் எனது சக்தியின் மூலம் நானே அவற்றை மீண்டும் படைக்கிறேன். பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் எனக்கு கீழ்ப்பட்டது. எனது விருப்பப்படி இது மீண்டும் மீண்டும் தானாக படைக்கப்பட்டு இறுதியில் எனது விருப்பப்படி அழிக்கப்படுகிறது. தனஞ்சயனே, இச்செயல்கள் எதுவும் என்னை பந்தப்படுத்த முடியாது. நடுநிலையாக அமைந்துள்ள நான் இந்த பௌதிக செயல்களிலிருந்து எப்போது விலகியே உள்ளேன். பரமபுருஷ பகவானின் தாழ்ந்த சக்தியின் தோற்றமே இந்த ஜட உலகம். படைப்பின் போதும் ஜட சக்தி மகத்துவமாக விடுவிக்கப்படுகிறது. முதல் புருஷ அவதாரமான மகாவிஷ்ணு அதனுள் நுழைகிறார். காரணக்கடலில் படுத்துக் கொண்டிருக்கும் அவர் சுவாசத்தின் போது எண்ணற்ற அண்டங்களை படைக்கிறார். ஒவ்வொன்றிலும் அவர் மீண்டும் கர்ப்போதக சாயி விஷ்ணுவாக நுழைகிறார். ஒவ்வொரு பிரபஞ்சமும் இப்படித்தான் படைக்கப்படுகிறது. மீண்டும் சிரோதகசாயி விஷ்ணுவாக விரிவடைகிறார். ஒவ்வொரு மிகச்சிறிய விஷயத்தின் மீதும் அவரது கட்டுப்பாடு உள்ளது என்றாலும் நடுநிலை வகிக்கிறார். தனது இருக்கையில் அமர்ந்துள்ள உயர் நீதிமன்ற நீதிபதி இதற்கு உதாரணமாக சொல்லலாம். சிலருக்கு மரண தண்டனை கொடுக்கிறார், சிலருக்கு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள், பெரும் செல்வத்தை பெறுகிறார்கள். இருப்பினும் அவர் நடுநிலையாக உள்ளார். லாபத்திலும் நஷ்டத்திலும் அவருக்கு எந்த பங்கும் இல்லை. இதை வந்து அவரை கிருஷ்ண பகவான ஒரு உயர் நீதிபதிக்கு ஜட்ஜுக்கு ஈக்குவலா நமக்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கார். அவர் ஜட்ஜி என்ன பண்ணுவார்? எதுலையுமே அவர் பந்தப்பட மாட்டார். ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அவர் சில பேர் ரொம்ப சிவியரா இருந்தா அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பார். சில பேர் கொஞ்சமா இருந்தா கொஞ்ச நாளைக்கு
ஒரு வருஷம் 2 வருஷம் ஜெயிலில் இருக்கணும். ஒண்ணுமே பண்ணல அப்படின்னாக்கா நியாயமா இருந்ததுன்னா அவனுக்கு பணத்தையும் வாங்கி கொடுத்து அந்த எது நியாயமோ கரெக்டா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேலன்ஸ் சராசு மாதிரி அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார். அதே மாதிரி தான் அவருக்கு எல்லாருமே ஒண்ணுதான், குற்றம் பண்ணினவனும் ஒண்ணுதான், குற்றம் பண்ணாதவாளும் ஒண்ணுதான் அந்த ஜட்ஜுக்கு. அதனால அவர் யாருக்கும் இவாளுக்கு சாதகமா சொல்லுவேன், அவளுக்கு சாதகமா சொல்லுவேன் சொல்ல மாட்டார் இல்லையா? அதே மாதிரி தான் பகவானும் எல்லாரையும் பார்த்து எல்லாரையும் சமமாக தான் ட்ரீட் பண்ணுவார். எஸ் 9.10 படிங்க. எஸ் மாதாஜி. मय्याध्यक्षेण प्रकृतिः सूयते सचराचरं हेतुनानेन कौन्तेय जगत् विपरिवर्तते. குந்தியின் மகனே, இந்த ஜடை இயற்கை எனது வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுகிறது. மேலும் அது அசையும் மற்றும் அசையாத அனைத்து உயிரினங்களையும் உருவாக்குகிறது. அதன் விதியால் இதன் வெளிப்பாடு மீண்டும் 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 உருவாக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. ஜட உலகில் எல்லா செயல்களிலிருந்தும் விலகி உள்ள போதிலும் முழு முதற் கடவுள் உன்னத இயக்குனராக உள்ளார் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அவர் எதுலையுமே இல்லை, ஆனா இருந்தாலும் அவர் தான் உட்கார்ந்துட்டு மொத்தத்தையும் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டு பண்ணிருக்கார். இயக்குனராக உள்ளார் என்று தெரியப்படுகிறது. நான் மனித உருவில் இறங்கும் போது முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கிறார்கள். என்னுடைய ஆழ்நிலை இயல்பையும் எல்லாவற்றின் மீது என் மேலான ஆதிக்கத்தையும் அவர்கள் அறியவில்லை. அவர் மனுஷன் பரவியன்னு மனுஷனா இருக்கார். இஸ் அ பர்சன், இஸ் நாட் த காட் அப்படின்னு அவரை பார்த்து எல்லாரும் கேலி பண்ணிட்டு இருக்கா. யாரு? முட்டாள்கள், மூடாசெல்லாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. மனிதரை போல் தோற்றமளித்தாலும் பரமபுருஷ பகவான் பரமபுருஷ பகவானான். பகவான் சாதாரண மனிதன் அல்ல. படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவற்றின் அர்த்தம் பகவான் சாதாரண மனிதனாக இருக்க முடியாது அப்படின்னு அந்த 11வது ஸ்லோகம். 12வது ஸ்லோகம். இவ்வாறு திகைப்பவர்கள் பேய் மற்றும் நாத்திக பார்வைகளால் ஈர்க்கப்படுகிறார்கள். அந்த ஏமாற்றப்பட்ட நிலையில் அவர்களின் விடுதலைக்கான நம்பிக்கைகள், அவர்களின் பலனளிக்கும் நடவடிக்கைகள் மற்றும் அவர்களின் அறிவு கலாச்சாரம் அனைத்தும் தோற்கடிக்கப்படுகின்றன. கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதராக கருதுவது தவறு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறோம். ஆள்மாறாட்டவாதிகள் வழிபடாதவர்களை பத்தி இந்த 2 ஸ்லோகம் 11, 12. அப்புறம் இது மகாத்மான பிரதீர் மகனே, மாயகாதவர்கள் பெரிய ஆத்மாக்கள் தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர். அவர்கள் என்னை முழுவதுமாக பக்தி தொழில் ஈடுபட்டுள்ளனர். ஏனென்றால் அவர்கள் என்னை முழு முதற் கடவுளின் பரமபுருஷனாகவும் அசல் மற்றும் விவரிக்க முடியாததாகவும் அறிந்திருக்கிறார்கள். எப்போதும் என் மகிமைகளை உச்சரித்து மிகுந்த உறுதியுடன் முயற்சி செய்து என் முன் பணிந்து இந்த பெரிய ஆத்மாக்கள் என்னை எப்போதும் பக்தியுடன் வணங்குகிறார்கள். மகாத்மாஸ் எல்லாம் அவரை எப்போதுமே வணங்குவா. பகவான மகாத்மா என்றால் தெய்வீக இயற்கையில் நிலை பெற்றவர்கள். பகவானிடம் ஆத்ம சமர்ப்பணம் செய்பவன் உடனடியாக ஜனசக்தியில் கட்டுப்பாட்டில் இருந்து விடுபடுகிறான். இதனால் அவன் மகாத்மாவின் நிலையை அடைகிறான். ஞானத்தை வளர்ப்பதன் மூலம் தியாகத்தில் ஈடுபடும் மற்றவர்கள் பரமாத்மாவின் ஒரு வினாடி இல்லாதவராகவும் பலவற்றில் வேறுபட்டவராகவும் பிரபஞ்ச வடிவமாகவும் வழங்குகிறார்கள். மகாத்மாவின் நிலையில் சரியாக இல்லாத வேறு நபர்களும் உள்ளனர். ஆனால் கிருஷ்ணரையும் வெவ்வேறு வழிகளில் வழிபடுகிறார்கள். ஏகத்வேதா மோனிஸ்டுகள், பக்தார்த் வேத் பகுதா உடன்படிக்கை வடிவங்கள், தெய்வ வழிபாடு, விஸ்வத முகம் பிரபஞ்ச வடிவத்தில் விளங்குகிறது. கீர்த்தனைகளும் பரிணாம ஜபமும் விடுதலைக்கான கருவிகள். பக்தி தொண்டில் விரதா என்று அழைக்கப்படும் சில செயல்கள் உள்ளன. பிறையின் 11ஆம் நாளான ஏகாதசியிலும் பகவானின் அவதார நாட்களிலும் இந்த விரதங்களை பின்பற்றப்படுகின்றன. அசையும் அசையாத பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் கிருஷ்ணருடைய சக்தியில் பல்வேறு செயல்களின் மூலம் படைக்கப்படுகின்றன. ஓகே, இப்ப நாளைக்கு ஏகாதசி, அதாவது ஏக்கு தசத்தோட ஒன்னு சேர்த்து. ஏக்குனா 1, தசம்னா 10, 10 + 1 11. ஸோ பிறை கண்ட அந்த இது முடிஞ்ச உடனே அமாவாசை பௌர்ணமியெல்லாம் இல்லையா, அதுலேருந்து 11ஆம் நாளைக்கு ஏகாதசி வரும். மாசத்துல 2 ஏகாதசி வரும். அன்னைக்கெல்லாம் விரதம் இருந்து இதெல்லாம் பண்றது விசேஷம். சாண்டிங் சாதாரணமா 4 பண்ணு, ஒரு 10 பண்ணுன்னு வச்சுக்கோ. அன்னைக்கு 20 பண்ணா ரொம்ப விசேஷம். கொஞ்சம் போற ஃபாஸ்டிங்கும் பண்றது விசேஷம். ஓகே, 22 படிங்க. எஸ் மாதாஜி.
अनन्या चिन्तयन्तो मां ये जना पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्. ஆனால் எனது திவ்ய ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு களங்கமற்ற, அதாவது அனன்ய பக்தியுடன் என்னை நிச்சயமாக வழிபடுபவர்களுக்கோ அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்தும் அவர்களிடம் இருப்பவற்றை காத்தும் நான் பாலிக்கிறேன். என்ன பண்ணுவார்? அவள்கிட்டெல்லாம் இருக்கிறதையும் உங்கள்கிட்ட இருக்கிறதையும் பார்த்துப்பார். மேல உங்களுக்கு இன்னும் என்ன தேவையோ அதையும் அவர் கொடுப்பார். அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்து அவர்களுக்கு இருப்பதையும் காப்பார். அதுதான் பகவான். ஓகே. கிருஷ்ண உணர்வில் எல்லா காரணங்களுக்கும் நிச்சயமான காரணமாக விளங்குகிறார். தனது பல்வேறு சக்திகளின் மூலம் மின்சாரம் மற்றும் சூரியனை கொண்டு வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் பரவ செய்கிறார். கோடை காலத்தில் வானிலிருந்து வரும் மழை பொழிவு நிறுத்துவது கிருஷ்ணரே. மழை காலத்தில் தொடர் மழையை பொழிவு செய்வதும் அவரே. ஓகே. திரைவித்யா அப்படிங்கிற சொல்வது சாம, யஜுர், ருக்வேதம் ஆகிய 3 வேதங்களை குறிக்கும். இந்த 3 வேதங்களை கற்றறித்த பிராமணர் திரிவேதி என்று அழைக்கப்படுகிறார். திரிவேதிகளின் இறுதி இலக்கு நானே என்கிறார் பகவான். பகவான் தான் கிருஷ்ண பகவான் சொல்றார். மேலும் மேலுலகங்களுக்கு உயர்வு பெறுபவன் நீண்ட ஆயுளையும் புலனின்பத்திற்கான சிறந்த வசதிகளையும் அனுபவிக்கிறான். அவன் அங்கே நிரந்தரமாக வாழ அனுமதிக்கப்படுவதில்லை. மேலுலகில் ஏற்றமும் மீண்டும் கீழே வருவதும் எனும் சுழலில் அகப்பட்டு கொள்கிறான். அதாவது அந்த ராட்டினத்துல இப்படி எப்படி போயிட்டு மேலோகத்துக்கு போகணும், அங்கே போயிட்டு பண்ண புண்ணியங்களை அனுபவிச்சுட்டு மறுபடியும் கீழே வரணும் பூலோகத்துக்கு. அந்த மாதிரி ராட்டினத்துல அமர்ந்து சுற்றுவது போல இருக்கும். இது பூரண கிருஷ்ண உணர்வை அடையும் போது துன்பமயமான கற்றுண்ட வாழ்வில் மீண்டும் வீழ்ச்சி அடையாமல் பகவான் அவரை பாதுகாக்கிறார். ரொம்ப இந்த ஸ்லோகம் இது. அனன்ய பக்தியுடன் அவரை நிச்சயமாக வழிபடுவார் பகவானே. அவர்கிட்ட இருக்கிறதையும் பார்த்துட்டு அவளுக்கு வேண்டியவற்றையும் கொடுப்பார். வேண்டியவற்றை கொடுத்து இருப்பவற்றை காத்தும் அவர் பாலிக்கிறார். 23 படிப்போம். எஸ் மாதாஜி. ஏப்யன்ய தேவதா பக்தா யஜந்தே ஸ்ரத்தயான்விதாஹ தேபி மாமேவ கௌந்தேய யஜந்த்ய விதி பூர்வகம். மற்ற தேவர்களின் நம்பிக்கையோடு வணங்கும் பக்தர்கள் உண்மையில் என்னை மட்டுமே வழிபடுகிறார்கள். குந்தியின் மகனே, ஆனால் அத்தகைய வழிபாடு தவறான வழியில் செய்யப்படுவதாகும். மற்ற தேவர்கள்லாம் வழிபடலாம் இல்லையா? எல்லாரையும் வழிபட எல்லாருக்கும் பூரண சுதந்திரம் கொடுத்திருக்காரு. அவளை அப்ஜெக்ட் ஆஃப் வர்ஷிப் ஆஃப் அதர் மற்ற வாழையெல்லாம் பண்றச்சு. தேவர்களை வழிபட்டா தேவலோகத்துக்கு போகாம எல்லாம் ஏன் அப்போ தேவர்கள் நீங்க தான் சுப்ரீம் காட் சொல்றேன். அப்ப எதுக்கு இவாள் மறுபடியும் இருக்கணும்? அவளுக்கு பூரண சுதந்திரம். நீங்க இஷ்டப்பட்டா அந்த மாதிரி வழிபட்டு மறுபடியும் பதிவு எடுத்து பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பூரண சுதந்திரம் கொடுத்தாங்க தான் இது அந்த சொல்லு. மற்ற தேவர்களின் நம்பிக்கையோடு வணங்கும் கிருஷ்ணர் அன்பான சேவையை மட்டுமே விரும்புகிறார். தனது தூய பக்தனிடமிருந்து சிறு பூவை கூட ஏற்றுக்கொள்கிறார். பக்தன் அல்லாதவனிடமிருந்து எந்த படைப்பையும் ஏற்பதில்லை. ஓகே. Yes. 26 படிங்க. 9.26. மாதாஜி. பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோ மே பக்த்யா பிரயச்சதி தத் அகம் பக்த்யம் உபஹிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹ. பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம், இது 4 யோமே பக்தியா பிரயச்சதி. யார் எனக்கு பக்தியோட கொடுக்குறாளோ அதை நான் அன்போடையும் பக்தி அன்பு எல்லாம் சேர்ந்து கொடுத்தா அதை நான் ஆசையை எடுத்துப்பேன். ஓகேயா? உங்கள்கிட்ட நீங்க அவருக்கு தினைக்கும் பாயசம் வச்சு சாப்பாடு போடணும், வடை தட்டி வடை பாயசம் போடணும்னு அவர் கேட்கவே இல்லை. உங்க வீட்டுல வச்ச சாதம் பருப்பு அதை என்கிட்ட ஆசையா எனக்கு கொடுக்கும். வீட்டுல இருக்க கார்டன்ல இருக்க பூவை 2 கொடுங்க, புஷ்பம் ஏதாவது 2 பூவை கொடுங்க, பத்திரம் இலை துளசி இலையை 2 வச்சு வாட்டர்ல தோயம்னா வாட்டர் தண்ணியில துளி வாட்டர் இதை போட்டு துளசி இலையை போட்டு எனக்கு நைவேத்தியத்துக்கு. ஃபலம்னா பழம். பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம்
இந்த 4 எது ஒண்ணு வச்சா கூட போறோம், இல்லாட்டா 4 வச்சாலும். தோயம்னா வாட்டர் வைக்கிறச்சே அவருக்குன்னு பகவானுக்குன்னு ஒரு பாத்திரம் தனியா வச்சுக்கோங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாடுல தட்டுல கொடுக்கக்கூடாது. எச்ச பிளேட்லாம் பகவானுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அதுல. அன்பும் பக்தியுடனும் ஒருவன் எனக்கு ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ நீரோ அளித்தால் அதனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இருக்கிறேன் அப்படிங்கிறார். முக்கியம் கிருஷ்ணர் அன்பான சேவையை மட்டுமே விரும்புகிறார். தனது தூய பக்தனிடம் இருந்து சிறு பூவை கூட ஏற்றுக்கொள்கிறார். மற்ற அல்லாதவரிடமிருந்து எந்த படைப்பையும் ஏற்பதில்லை. 3.13வது ஸ்லோகத்தில் 3வது சாப்டர்ல படிச்சோம். உணவுப் பொருள்களை பகவானுக்கு படைக்காமல் உண்பவர்கள் எதை உண்கிறார்கள் படிச்சோம்? பாவத்தை உண்கிறார்கள் படிச்சோம் இல்லையா? 3rd சாப்டர்ல படிச்சோம். 3.13 ஸ்லோகத்துல அப்படி படிச்சோம். அந்த மாதிரி பகவானுக்கு எது இருந்தாலும் நம்ம பண்றத பகவானுக்கு அர்ப்பணம் நைவேத்தியம் பண்ணிட்டு அதை அப்புறமா சாப்பிடும். ஓகே, அதுக்குதான் உங்களுக்கு அதை மறக்காம இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த படம் போட்டிருக்கேன். பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம். அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கோ, டக்குனு ஞாபகம் வரும். இதுல ஏதாவது இந்த ஸ்லோகத்துக்கு 9.26 ஸ்லோகம் உங்களுக்கு ஞாபகம் வரும். 29 படிப்போம். Yes, Mataji. Samoham sarvabhuteshu name devshyosina priyaha epajanti tumam bhaktya mahite teshu சாப்யஹம். நான் யாரிடமும் பொறாமை கொள்வதோ பாராபட்சம் காட்டுவதோ இல்லை. நான் அனைவருக்கும் சமமானவன். ஆயினும் பக்தியுடன் எனக்கு அன்பு தொண்டு புரிபவன் யாராயினும் அவன் எனது நண்பன். அவன் என்னில் இருக்கிறான், நானும் அவனுக்கு நண்பன் ஆகிறேன். யாராவது எனக்கு பக்தியோட எனக்கு இருக்க யாருக்கிட்டுமே நான் உனக்கு பெனிஃபிட் இது பண்ணி கொடுப்பேன், உனக்கு இது மேலே அது மாதிரி பாராபட்சம் பார்க்க மாட்டேன், பார்ஷியாலிட்டியே பார்க்க மாட்டேன், யாரை பார்த்தும் பொறாமையும் இருக்கும். ஆனா என்கிட்ட பக்தியோட எனக்கு சின்னதா ஒரு கிளாஸ் வாட்டர்ல துளியோண்டு 2 துளசி இலையை பிச்சு போட்டு பிரியமா எனக்கு கொடுத்தா அதை நான் ஏத்துப்பேன். ஏன்னா அவன் அந்த மாதிரி பண்றவன் பக்தி தொண்டுல பியூர் டிவோட்டி எனக்கு நண்பன். நம்ம எப்போதுமே முதல்ல பகவானை நண்பனா ஆக்கிக்கணும். அப்புறம்தான் நம்ம பக்தனா ஆகிட்டு அதை எல்லாத்தையும் பண்ண முடியும். முதல்ல நண்பனாக்கிறதுக்கு என்ன பண்ணும்? ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சேன் பண்ணா முதல்ல நண்பன் ஆக்கிக்கணும். அவன் என்னில் இருக்கிறான், நானும் அவனுக்கு நண்பன் ஆகிறேன். அதனால நண்பனை எதுக்காக நண்பன் ஆக்கிக்கோன்னா, நண்பன்னா என்ன வேணாலும் பண்ணிக்குவோம். கிருஷ்ணர் எப்படி சுதாமாக்கு போய் காலெல்லாம் அலம்பு பகவானுங்கிற இதுல ஏதாவது இருந்தார். அவர் பகவான் அந்த இதுல இல்லாம அவர் ஃப்ரெண்டு நண்பனுக்கு தான் மதிப்பு கொடுத்தாரு அந்த இடத்துல இல்லையா? நான் பெரிய அழகம், அவனுக்கு எதுக்கு இருக்கணும் அப்படின்னு அப்படி பண்ணல. அவர் நண்பனுக்கு உண்டான மரியாதையை அவர் கொடுக்கிறார். அதுல 29வது பகவானுடைய தொண்டில் தனது வாழ்வை அர்ப்பணிப்பதை தவிர வேறு எந்த ஏற்பமும் இல்லாதவன் உண்மையிலேயே அவன் அப்படிப்பட்டவன் தான் உண்மையிலேயே சன்னியாசி ஆவான். 32 படிங்க. Yes, Mataji. 32. Okay. Mamhi partyavyapashritya epi syuhu papayonayah sriyo vaishyas tata shuddhas tepi yanti param gatim. உத்தாவின் மகனே, பெண்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் என கீழ்குலத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் என்னிடம் சரணடைபவர்கள் பரமகதியை அடைய முடியும். யாரா இருந்தாலும் சரி, அவ வைசியர்களா இருந்தாலும் சரி, சூத்திரர்களா இருந்தாலும், பிராமணர் அண்டு இன்னொன்று யாரு, வைசியர்கள் சூத்திரர்கள் சத்திரியன் யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவர்கிட்ட சரணடைவாழ எல்லாருக்கும் அவள பரமகதியை அடைய முடியும். உடலையும் ஆத்மாவையும் பாதுகாப்பதற்காக அனைவரும் வேலை செய்தாக வேண்டும். வாழ்விற்கு ஏதேனும் உண்ண வேண்டும் என்று கிருஷ்ணருக்கு அதை சாப்பிட்றதுக்கு ஏதாவது நம்ம சம்பாதிச்சுதான் ஆகணும். அதுக்காக அதை சமைச்ச சாப்பாட்டை கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவைக்கு மேல் இருந்தால் கிருஷ்ண பக்திக்கு செலவழிக்கலாம். கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் செய்வதன் மூலம் தியானத்தை பயிற்சி செய்து சிறந்த யோகியாக முடியும். அதனால என்ன நம்ம எல்லாரையும் எதுக்கு சம்பாதிக்கணும்னு கேட்கல, எல்லாரும் அன்னன்னைக்கு சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்கு நமக்கு காசு வேணும். அதுக்கு வேணுங்கிறதுக்கு சம்பாதிச்சாதான் பண்ண முடியும். ஆனா அந்த சம்பாதிச்ச காசுல நம்ம வீட்டுல வச்சு சமைச்சோம்னா அதை நைவேத்தியம் பண்ணாத சாப்பிட்டாக்க அதை பாவத்தை உண்ணுவதற்கு சமமாகும். அதனால அது நைவேத்தியம் பண்ணி ஒன்றும் டைம் இல்லைனாலும் அப்படியே அடுப்புல இருந்து எடுத்துன்னு வரைச்சு அனைத்தும் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொன்னாலே போதும். ஓகே, அதனால பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுறது விசேஷம். இல்லாட்டா பாவத்தை உண்பதற்கு சமமாகும். அதனால கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் செய்யறது மூலம்
தியானத்தை நம்ம பயிற்சி செய்து நல்ல யோகியாக முடியும். ஓகே. அப்புறம் பகவானுடைய தொண்டில் தனது வாழ்வை அர்ப்பணிப்பதை தவிர வேறு எந்த விருப்பமும் இல்லாதவன் உண்மையிலேயே சன்னியாசி ஆவான். கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து மன உறுதியுடன் ஈடுபட்டுள்ளவன் வீழ்ச்சியற்றவனாக சமயத்தில் தோன்றினான் திவ்ய நிலையில் உள்ளவனாக கருதப்படுகிறான். ஓகே. கிருஷ்ண உணர்வில் பயிற்சி செஞ்சுட்டு மன உறுதியுடன் இருந்தாலும் அவன் சமயத்துல அவனால பண்ண முடியல அப்படின்னா கூட அவர் பார்த்துப்பார். அவர் அந்த தொண்டில் அவன் பண்ணிட்டு இருக்கான், என்னைக்கோ ஒரு நாளைக்கு பண்ண முடியல நம்மளால அப்படின்னா அது பரவாயில்ல, அவர் பார்த்துப்பார். திவ்ய நிலையில் உள்ளவனாக கருதப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா ஜபம் நிறுத்தாமல் தொடரப்பட வேண்டும். எதிர்பாராத வீழ்ச்சிகளிலிருந்து இது பக்தனை காக்கும். பக்தி தொண்டில் உயர்ந்த தாழ்ந்த வகுப்பை சார்ந்த மக்களிடையே எந்த விதமான வேறுபாடும் இல்லை. நான் இந்த ஜாதி அந்த ஜாதி எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. எல்லாரும் கிருஷ்ணருக்கு முன்னாடி சமம் தான். பக்தி தொண்டுல சமம். 34 படிங்க. Yes, Mataji. Manmana bhava mad bhakto madhyaji mam namaskuru mam evaishyasi yuktvaivam atmanam matparayanah. உனது மனதை எப்போதும் என்னை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்தி எனது பக்தனாகி எனக்கு வந்தனை செய்து என்னை வழிபடுவாயாக. இவ்வாறாக என்னில் முழுமையாக லயித்து நிச்சயமாக நீ என்னிடம் வருவாய். புரியுதா? எப்போதுமே மனசை பகவான் மேல அவர் பத்தியே நினைச்சிருந்து சின்சியரா பண்ணணும். எனது பக்தனாகி ஒரு 10 நிமிஷம் உட்காந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னா கூட சின்சியரா சொல்றது, டிவியை பார்த்துட்டு இதெல்லாம் பண்றதெல்லாம் அதுல எல்லாம் பலன் கொஞ்சம் தான் கிடைக்கும். அதுல எல்லாம் ஏதோ சொல்றமே வழியே பலன் கொஞ்சம் தான். நல்ல பலன் வேணும்னா வெடிக்காத்தாலே இருந்துட்டு பகவானை ஃபுல்லும் திங்க் பண்ணிட்டு பண்றது விசேஷம். ஓகே. முகூர்த்த டயத்துல பிரம்ம முகூர்த்தத்துல விசேஷம். அதனால ஸ்டார்டிங்ல இருக்கிறதுனால இப்ப எல்லாருக்கும் எல்லா விதமான சலுகைகளும் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள மாத்திக்கணும். ஓகே. களங்கமான இந்த ஜட உலகத்தின் பந்தத்திலிருந்து விடுவதற்கான ஒரே வழி கிருஷ்ண உணர்வே. சோ இந்த அத்தியாயம் இதோட முடிஞ்சிட்டு இது அறிவின் அரசன் பகவானும் அவரது பௌதிக உலகத்திற்கான தொடர்பும் பார்த்தோம். பகவான் பக்தர்களுக்கு காட்டும் சிறப்பு சலுகை அதுவும் பார்த்தோம். இதோட இது முடிஞ்சு போச்சு இந்த சாப்டர். 9வது அத்தியாயம் இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே. ஒரு குட்டி கதையும் ஒன்று சொல்லிட்டு இதோட இந்த கிளாஸை வைண்ட் பண்ணிக்கலாம். நர்மதா நதிக்கரையில மாகிஷ்மதி என்ற ஒரு நகரம் இருந்தது. அங்கே மாதவன் என்ற ஒரு பிராமணன் இருந்தான். அவன் வேதங்களை கற்று நியாயமான வழியில் பணத்தை சம்பாதித்தான். அவன் ஒரு பெரிய யாகம் செய்ய ஆரம்பித்தான். அந்த யாகத்தில் உபயோகிப்பதற்காக ஒரு ஆட்டை கொண்டு வந்து நிறுத்தி அதை வெட்டும் தருவாயில் அந்த கலகலே என்று சிரித்தது. சொற்ப பலன் தரும் இந்த யாகத்திற்காக என்னை பலியிட போகிறாயா என்று கேட்டது. அதை கேட்டு திடுக்குற்ற அந்தணன், நீ யார், எப்படி ஆட்டுருவம் கிடைத்தது, எதற்காக சிரித்தது என்று கேட்டான். அந்த ஆடு, பிராமணரே, நான் முன் ஜென்மத்தில் அந்தணனாக பிறந்திருந்தேன். எனக்கு வெகு காலம் குழந்தை இல்லை. பிறகு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை நோயால் வருந்த என் மனைவி குழந்தை பிழைக்க வேண்டுமானால் சண்டிகைக்கு ஒரு ஆட்டை பலியிட வேண்டும் என்று சொன்னாள். குழந்தை மீது உள்ள பாசத்தால் அப்படியே செய்தேன். யாகத்திற்கு மட்டுமின்றி சுயநலத்துக்காக தன் மகனை கொன்றதை பார்த்த ஆட்டின் தாய், நீ ஆடாக பிறப்பாயாக என்று சாபமிட்டது. அந்த சாபத்தால் பல ஜென்மம் எடுத்து இந்த ஆட்டை உருவம் பெற்றேன். இதற்கு முன் ஜென்மங்கள் என்ன என்று கேட்க ஆடு சொல்லிட்டு, முதலில் குரங்காய் பிறந்தேன். குரங்காட்டி ஒருவன் என்னை பிடித்து வந்து வீடு வீடாக ஆட வைத்து பிச்சை எடுத்து வந்தான். ஒரு சமயம் என் மனைவி இருக்கும் வீட்டிற்கு சென்று அவர்களை அப்படியே பார்த்து கொண்டிருந்தபடியால் நான் சொன்னபடி ஆடாததால் கோபம் கொண்டு தடியால் அடித்தான். வலியால் ஒன்றும் சாப்பிடாமல் உயிர்ந்தேன். எனக்கு நாயாக பிறவி எடுத்து இங்கும் அங்கும் ஓடி அலைந்து எச்சில் சோற்றை கொண்டு வயிறு வளர்த்தேன். ஒரு நாள் ஒரு வீட்டின் சமையல் அறையில் நுழைந்து சோற்றை நக்கி பயத்துடன் பார்த்தேன். வீட்டு சொந்தக்காரி என்னை அடித்து காயப்படுத்தி உயிரிழந்தேன். பிறகு குதிரையாக பிறந்தேன். ஒரு கள்ளுக்கடைக்காரன் வாங்கி என்னை உபயோகப்படுத்தி வந்தான். ஒரு சமயம் கிழத்தனம் வந்த பிறகு அந்த சந்தையில் அதை என்னை விற்று வியாபாரம் செய்வதற்காக ஓட்டி வந்தான். அங்கே என் மனைவி துவாரகைக்கு போக வசதியாக இருக்கு என்று என்னை வாங்கி கொண்டாள். பிள்ளைகள் அவர்கள் எல்லாரும் என் மீது ஏறி யாத்திரை புறப்பட்டனர். ஒரு ஏரிக்கரையில் சேற்றில் என் கால்கள் புதைந்தன. எழுப்ப கல்லால் எடுத்தார்கள். நானும் உயிரை விட்டேன். பல பிராணிகளாக பிறந்து இப்போது ஆட்டு உருவம் பெற்றேன். இதை செவியுற்ற மாதவன் என்ற அந்தனர், யாகம் திகையதானால் என்ன பையன், வேறு வழி சொல் என்று கேட்டார். ஆடு சொல்லிட்டு, குருஷேத்திரம் என்ற புண்ணிய ஸ்தலம், அங்கு அந்தணன் ஒருவன் எல்லாவற்றிற்கும் பிராயச்சித்தம் இருக்கிறது என்று சொல்கிறான். கீதை 9வது அத்தியாயத்தை ஜபிக்குவோம்.
அதன் மகிமையை உணர்ந்து 9வது அப்படின்னு அவன் சொல்லிடுறான். 9வது மகிமையை உணர்ந்து 9வது அத்தியாயத்தை உபதேசம் பெற்று ஜபம் செய்தான். அந்த ஆடு அவர் புண்ணியத்தால் நல்ல கதி அடைந்தது. ஸோ இந்த 9th சாப்டர்ங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட்டுங்கிறதுக்காக இந்த ஸ்டோரியோட முடிச்சுக்கின்றேன். ஹரே கிருஷ்ணா. இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். வாஞ்சா கல்பத ரூபசேச்ச கிருபா சிந்துபியோ எவச்ச பத்தித்தானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம. ஹரே ராம ஹரே ராம. ராம ராம ஹரே ஹரே. ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ராம ஹரே ஹரே. ஓம் தத் சத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுன சம்வாதே ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகோ நாம நவமோऽध्यायः. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्यमुत्तापितपद्मयोनि अनन्तभूमा मम रोगराशिं निरन्ति वा